சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய குர்திஷ் குரூப்ஸை சப்போர்ட் பண்ணி அவங்கள ஈரானுக்கு எதிராக சண்டை போட வைக்க போகிறாங்க. இதனால் ஈரானில் ஒரு ரெஜிம் சேஞ்ச் வரும். அதை தாண்டி வாய்ப்பு கிடைச்சா டைரெக்டாக கிரவுண்டில் இறங்கி ஈரானை இன்வேடம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குர்திஷ் குரூப்ஸை ஈரானுக்கு எதிராக டேர்ன் பண்ணி ஈரானை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த குர்திஷ் மக்கள் யாருன்னா, வெஸ்ட் ஏஷியாவில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனம். இவங்களுக்குன்னு தனி நாடு கிடையாது. ஈராக், ஈரான், சிரியா, டர்க்கி போன்ற நாடுகளில் வாழ்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தனி நாடு வேணும். ஈராக் ஒரே நாடு மட்டும்தான் தன்னுடைய நாட்டுக்குள்ளே ஓரளவுக்கு குர்திஷ் மக்களுக்கு சுயாட்சி கொடுத்துருக்காங்க, ஆட்டானமி கொடுத்துருக்காங்க. அந்த பகுதி பேர் ஈராக்கி குர்திஷ்தான். ஆனாலும் பல ஆண்டுகளாக குர்திஷ் மக்கள் குர்திஷ்தான் அப்படின்ற தனி நாட்டுக்கு போராடிட்டு வராங்க. முதல் உலகப் போர் நடக்கும்போதே பிரிட்டன் இந்த குர்திஷ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நாங்கள் தனி நாடு உங்களுக்கு அமைத்து தரோம் அப்படின்றத. அதுக்கப்புறம் ஏமாற்றிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக 2011 அப்புறம் அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணோம், நமக்கு தனி நாடு வாங்கி தரோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை எதிர்த்து சிரியாவில் பல ஆண்டுகளாக குர்திஷ் ஃபைட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க அமெரிக்காவுக்கு. ஆனால் அப்பயும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது. இப்போ ரீசெண்டாக சிரியாவில் கவர்மெண்ட் மாறிடுச்சு. அல் ஷாரான்ற லீடர் இருக்கார். இந்த லீடர் எந்த குரூப்பை சேர்ந்தவர்னா HTSன்ற குரூப்பை சேர்ந்தவர். இந்த குரூப்பே அல் கெய்தாவிலேருந்து உருவானது தான். இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அல் ஷாரா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சிரியாவில் வாழக்கூடிய குர்திஷ் மக்களுக்கு நாங்கள் பெருசாக சுயாட்சி தரமாட்டோம், ஓரளவுக்கு உரிமைகள் கொடுப்போம், நீங்கள் சிரியன் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கணும், அந்த ஒட்டுமொத்த HTS குரூப் கீழே தான் நீங்கள் வரணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டாங்க. மறுபடியும் இந்த குர்திஷ் மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அதை தாண்டி ஒருவேளை அமெரிக்காவோட சேர்ந்து ஈரான் கவர்மெண்ட்டை ஃபைட் பண்ண அவங்க ரெடி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது யாருன்னா டர்க்கி. டர்க்கி பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த குர்திஷ் செப்பரேட்டிசமை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. இந்த குர்திஷ் மக்கள் தனி நாடு கேட்குறாங்க, எங்கள் நாட்டுக்குள்ளேயும் குர்திஷ் இருக்காங்க, இந்த பிரிவினைவாதத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு அந்த காலத்துலேருந்தே டர்க்கி சொல்லுது. ஒருவேளை ஈரானில் குர்திஷ் இன மக்களை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டர்க்கி இதை பார்த்துட்டு சும்மா இருக்காது, ஈரானுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு சேலஞ்ச் இருக்குது. அதை தாண்டி இவ்வளோ ஆண்டுகளாக இந்த குர்திஷ் குரூப்ஸ்னால் தனிப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த நாட்டை எதிர்த்தும் சண்டை போட முடியல. ஸோ இதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த குர்திஷ் குரூப்ஸை வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை டிஃபீட் பண்ண முடியுமா, அல்லது குறைஞ்சபட்சம் ஈரானில் இருக்கிற கவர்மெண்ட்டை மாற்ற முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. நன்றி.